ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 2025 குரு பயிற்சி கடக ராசிக்கு கஷ்டம் முழுமையாக தீரும். மனக்கவலை, வேதனை, ஏமாற்றம், துன்பம்னு நொந்து நூலாக இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நிச்சயமாக அதிலிருந்து மீளுவாங்க. மன நிறைவும் சந்தோஷமும் அதிகரிக்கும். 14/5/2025 குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மிதுனத்தில் வரும்போது அவருடைய 5ஆம் பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணஸ்தானத்தையும், அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தையும் பார்க்கறது அது அற்புதம்னே சொல்லலாம். உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய சிறப்பான சரியான நேரம் இது. அதனால் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தையும் அவர்களுடைய கஷ்டத்தை முழுமையாக தீர்க்கும் என்பது நிச்சயம் உண்மை. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலா ராசியை குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் கட்டுப்படுத்துறதுனால வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து சுகம், வீடு மாறுறது, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, தாயார் வழி உறவினர்களால் நன்மை உண்டாகிறது, தாய் வழி உறவுகள் உங்களுக்கு நன்மை தர்றது, அதே மாதிரி தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, சுகமேன்மை அதிகரிக்கும், படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். கடகராசிக்கு கைமேல் பலன் கிடைக்கும். இனி அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குருவுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணஸ்தானம் சொல்லக்கூடிய தனுஷு ராசி. 6ஆம் இடம்ன்றது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதெல்லாம் குரு பார்க்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய இடத்தை ஒரு உயர்ந்த மனிதர் பார்த்து அந்த பிரச்சனையை சரி பண்ணும்போது அதனுடைய தீர்வு தானுங்களே. அப்போ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பாதிப்பீங்க, கடன்லேருந்து மீளுவீங்க, எதிரிகள் பிரச்சனை முற்றிலும் விலகும், நல்ல ஹெல்த் வரும். உங்களுக்கு இதுவரையிலும் உடல் பிரச்சனை, மனக்கவலை, மனவேதனை, நொந்து போயிருந்தீங்க, ஏமாற்றங்கள் இதெல்லாமே முற்றிலும் விலகும். அப்போ ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். அதனால் நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் உயர் பதவி, ஊதிய உயர்வு, கை நிறைய சம்பாதிக்கிறதுன்னு அற்புதமாக இருக்கும். தாய்மாமன் வழியில் நல்ல அனுகூலமான பலன் உண்டு. தாய்மாமன் வழியில் சண்டைகள் இருந்தாலும் கூட அது சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பலனை தரும். அப்படின்றதுனால நிச்சயமாக கடகராசி கவலை தேவையே இல்லை. குருவுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 8ல் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது, ஆதாயமான பலன் உண்டு, மறைமுக வருமானம் உண்டு, உடல் ஆரோக்கியம் மேம்படும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, எதிர்பாராத யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு, சுப விரயங்கள் உண்டு, வீட்டில் சுபகாரியம் நடக்கும், சுப செலவுகள், தேவையான செலவுகள், பயணம் மேற்கொள்வது, கோவில் குளங்களுக்கு செல்வது, தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்கிறது, நீண்ட நாள் சில விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருந்தது எல்லாமே நல்லபடியாக முடியும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 12ல் அமரும்போது நீண்ட நாளாக இழுத்துட்டு இருந்த சில விஷயங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். அதனால் இந்த குரு பயிற்சி கடகராசி மனக்கவலையும் மனக்கசப்பும் கஷ்டமும் முற்றிலும் விலகும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இனி நல்ல ஒரு விடிவு காலம் வரும். கவலையே வேணாம். நிச்சயமாக உங்கள் உழைப்பு வீண் போகாது. நீங்கள் பட்ட கஷ்டம் நிச்சயம் உங்களுக்கு பலனாய் திரும்பும். அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க. தன்னம்பிக்கையோடு இருங்க. ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.